ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸராக வந்ததுக்கு காரணமே போராளி ஈவே ராமசாமிங்கிறது. கீழ்சாதிக்கான மேக்சிமம் உலகம் அவமானப்பட்டிருந்த போது அந்த மக்களிலே ஒடுக்கப்பட்ட மக்களே, நசிக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் காரணமான ஒரே போராட்டம். இந்த எல்லாருமே என்ன பேசுகிறாங்கன்னா, என்னமோ ஈவே ராமசாமி இல்லைன்னா யாருமே படிச்சிருக்க முடியாது, யாருமே வேலைக்கு போயிருக்க முடியாது, யாருமே பதவியில் இருந்திருக்க முடியாது. நீ முட்டாள்தனமாக ஒரு மாயையை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில். அது ஒரு ஒரு சிவகுமார் வைக்க பார்க்குறாரா? சிவகுமாருக்கு நான் பல கேள்விகளை வச்சுருக்கேன், பதில் சொல்லுங்கள். எப்படி நீங்கள் இந்த கருத்தை சொல்லலாம்? ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஐ தேர்ந்தெடுப்பது யார் தெரியுமா? மத்திய அரசாங்கமா மாநில அரசாங்கமா? மத்திய அரசாங்கம் அதுக்குன்னு தனியாக யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அது எழுதி பாஸ் பண்ணுறவன் தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ். அது அகில இந்திய லெவலில் நடக்கக்கூடியது. இதுக்கு முன்னாடி ஆரம்ப கட்டத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு பிற்படுத்தப்பட்டவருக்கு ரிசர்வேஷனே இல்லை, இடஒதுக்கீடே இல்லை. வெறும் பட்டியலினத்து மக்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு ஆரம்ப கட்டத்தில். அந்த பட்டியலினத்து மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்பட மத்திய அரசு பணிகள் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு இந்திய அரசியல் சட்டத்தில் எழுதுனது அம்பேத்கரா ஈவே ராமசாமியா? எப்படி சிவகுமார் போன்றவங்கெல்லாம் எப்படி நீங்கள் ஒரு இதை சொல்கிறீங்க? அம்பேத்கர் தான் பட்டியலினத்து மக்களுக்கு மத்திய அரசாங்கத்திலும் சரி மாநில அரசாங்கத்திலும் சரி கொடுக்கணுங்கிறது அரசியல் சட்டத்தில் எழுதினார். அதனால தான் 1950 இந்தியா குடியரசான உடனே ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு பட்டியலினத்து மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அப்போ அம்பேத்கர் தான் அதுக்கு காரணம். பட்டியலினத்து மக்கள் வந்ததுக்கு, ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக வந்ததுக்கு அம்பேத்கர் தான் காரணம்.